குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா டேட்டா பேஸினுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லைங்களா. டேட்டா பேஸினுடைய ஸ்ட்ரக்சர், ஒரு டேட்டா பேஸ்னால் எப்படி இருக்கும், ரோ அண்டு காலம் ஃபார்மேட்டில் இருக்கும். ரோவுக்கு என்ன பேர், காலமுக்கு என்ன பேர், அந்த டேபிளுக்கு என்ன பேர், இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா மாடல். சரிங்களா. டேட்டா மாடல் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். A data model describes how the data can be represented and accessed from a software after complete implementation. ஸோ ஒரு டேட்டாவை வந்து நம்ம டேட்டா பேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேட்டாவை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம். சரிங்களா. நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி டிபிஎம்எஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண டேட்டாவை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்மளுடைய டேட்டா வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணி வச்சுருக்கிறோம், என்ன மாடலில். ஏன்னா டேட்டா மாடல் வந்து நிறைய டைப் இருக்குது. நாம் எந்த மாடல் யூஸ் பண்ணி அதில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, இட் இஸ் எ சிம்பிள் அப்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ரியல் வேர்ல்டு டேட்டா கேதரிங் என்விரான்மெண்ட். ஸோ இது என்ன அப்படின்னா இட் இஸ் எ சிம்பிள் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ரியல் வேர்ல்டு டேட்டா கேதரிங் என்விரான்மெண்ட். ஸோ நம்ம டேட்டா பேஸில் கொண்டு போய் நிறைய டேட்டாவை ஒட்டுக்காக சேவ் பண்ணி வச்சோம் அப்படின்னா எந்த டேட்டா என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது. இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 டேட்டா இருக்குது அப்படின்னா இந்த 10,000 டேட்டாவையும் நம்ம எடுத்து ஒழுங்கு பண்ணால் மட்டும்தான் ஸோ நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இல்லையா. எந்தெந்த டேட்டாவை எதோட கனெக்ட் பண்ணி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. இப்போ ஒவ்வொருத்தருடைய டேட்டாவையும் நம்ம கண்டுபிடிச்சி தனித்தனியாக எடுத்து அதை நம்ம ஒரு ஒழுங்கு பண்ணால் தான் இது இவருடைய டேட்டா அப்படிங்கிறது தெரியும். அப்போ உள்ள நிறையா பேர்த்தினுடைய டேட்டா கிளஞ்சி போய் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும், ஒழுங்கு பண்ணால் மட்டும்தான் முடியும். இல்லைன்னா அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகிடும். காம்ப்ளெக்ஸ்னு என்னது, கஷ்டம். அப்போ நம்ம நிறைய டேட்டாவை கேதர் பண்ணி உள்ளே வச்சுருக்குறோம். ஆனால் அதெல்லாம் எடுத்து நாம் ரோ அண்டு காலம் வைஸாக யாருடைய டேட்டா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டேட்டாவையும் எடுத்து யாருடைய இது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கிற டேட்டா பேஸில் ஒரு 10,000 பேர் இருக்குது. 10,000 பேர்த்தினுடைய டேட்டா பர்த் இருக்குது. ஒரு 10,000 பேர்த்தினுடைய மொபைல் நம்பரு, அட்ரஸ்ஸு இதெல்லாம் இருக்குதுன்னு வைங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தருடைய பேரை ஃபஸ்ட்டு எடுத்து அந்த பேருக்கு என்ன டேட் ஆஃப் பர்த்து, அவங்களுடைய அட்ரஸ் என்ன, அவங்களுடைய மொபைல் நம்பர் என்ன, இப்படி என்ன பண்ணணும், அந்த டேட்டாவிலேருந்து எல்லாமே கலெக்ட் பண்ணி ஸோ ஒருத்தருடைய டீட்டெயில் வந்து கரெக்டாக இன்ஃபர்மேஷன் எடுத்து அந்த ரோ வைஸ் அந்த காலம் வைஸில் நம்ம என்ன பண்ணணும், சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ அப்படி வச்சா தான் நம்ம என்ன பண்ண முடியும், டேட்டா பேஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. The main purpose of data model is given to an idea as how the final system or system will look like after development is completed. ஸோ என்ன சொல்கிறாங்க, டேட்டா மாடல் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஐடியா. சரிங்களா. ஸோ நாம் வந்து என்ன ஐடியா யூஸ் பண்ணி, ஏன்னா டேட்டா மாடல் அப்படிங்கிறது நிறைய டைப் இருக்குதுன்னு சொன்னோம். அதில் எந்த மாடலில் நாம் வந்து சேவ் பண்ணி வச்சோம்னா ஃப்யூச்சரில் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா. ஏன்னா நிறைய மாடல் இருக்கும், பின்னாடி பார்க்க போகிறோம். அப்போ அந்த மாடலில் நம்மளுக்கு எந்த மாடல் சூட்டபுளாக இருக்கும், எந்த மாடலில் சேவ் பண்ணி வச்சா நாம் வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது பார்த்து அந்த மாடலில் தான் நம்ம என்ன பண்ணோம், ஸோ நம்மளுடைய டேட்டாவை சேவ் பண்ணி வைக்கணும். சரிங்களா. ஸோ இதுதான் டேட்டா மாடல். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல். ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட் 5 மார்க் இது. ஸோ கம்பல்சரி டேட்டா பேஸ்லேருந்து ஒரு 5 மார்க்குன்னா அது இதாக தான் இருக்கும். சரிங்களா. அதனால் வந்து நல்லா கவனிங்க. டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல். டேட்டா மாடலில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா 1 ஹைரார்க்கிக்கல் மாடல், 2 ரிலேஷனல் மாடல், 3 நெட்வொர்க் டேட்டா பேஸ் மாடல், 4 என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், 5 ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ டோட்டலாக 5 மாடல் இருக்குது. அதாவது நம்ம டேட்டா பேஸில் சேவ் பண்ணுற டேட்டாவை என்னென்ன டைப்பில் சேவ் பண்ணலாம். சரிங்களா. டேட்டா பேஸில் நம்ம கேதர் பண்ண எல்லா டேட்டாவையும் கொண்டு வந்து டேட்டா பேஸில் என்னென்ன ஃபார்மேட்டில் நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த 5 ஃபார்மேட்டில் சேவ் பண்ணலாம். ஒவ்வொரு ஃபார்மேட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று ஹைரார்க்கிக்கல் மாடல். இந்த மாடலில் எப்படி டேட்டாவை சேவ் பண்ணுறது. ஹைரார்க்கிக்கல் மாடல் வாஸ் டெவலப்டு பை ஐபிஎம் ஆஸ் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த மாடல் வந்து டெவலப் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎம் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது இல்லையா. ஸோ இந்த கம்பெனி தான் வந்து டெவலப் பண்ணாங்க. இந்த ஹைரார்க்கிக்கல் மாடல்
data is represented in a simple tree structure, simple tree like structure form. ஸோ நமக்கு ட்ரீ ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில், சரிங்களா, ட்ரீன்னு என்னது, ஸோ ஒரு கிளை அதுலேருந்து 2 கிளை பிரியும், மறுபடியும் அதில் ஒரு கிளை எடுத்தோம்னா அதிலேருந்து இன்னொரு கிளை பிரியும், இப்படியே போயிட்டுருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு டேட்டா வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், ஒரு டேட்டாவிலேருந்து இன்னொரு டேட்டா எக்ஸ்டெண்ட் ஆகும், அந்த டேட்டாவிலேருந்து இன்னொரு டேட்டா எக்ஸ்டெண்ட் ஆகும், இதே மாதிரியே போயிட்டுருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஹைரார்க்கிக்கல் மாடலில் வந்து நம்ம ட்ரீ ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெப்ரசன்ட் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப், தட் இஸ் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பேரண்ட் வந்து ஒருத்தர் இருக்கிறாங்க, அப்பா ஒன்று அம்மா ஒன்று இருக்காங்க அப்படின்னா, ஸோ சைல்டு பாருங்கள், பேரண்ட் வந்து ஒன்று இருக்கும், சரிங்களா. பேரண்ட் வந்து ஒரே ஒரு பேரண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குன்னா, அந்த பேரண்ட்லேருந்து சைல்டு 2 வரும். அந்த சைல்டை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஸோ இப்போ நம்மளுடைய அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு 2 குழந்தைங்க, அந்த 2 குழந்தைங்களும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு 2 குழந்தைங்க, ஒவ்வொருத்தருக்கும் 2 குழந்தைங்க இருக்கும். மறுபடியும் அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சோம்னா இப்படி அது என்ன ஆகிட்டே வரும். ஸோ அது பார்த்தோம்னா நமக்கு சைல்டு பேரண்ட் ரிலேஷன்ஷிப் மாதிரி அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம டேட்டாவையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஸோ நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணும்போது, இந்த ஹைரார்க்கிக்கல் மாடல் ரெப்ரசன்ட் பண்ணும்போது, ஸோ 1, அதுக்கப்புறம் அதிலேருந்து 2 பிரியும், மறுபடியும் அதுலேருந்து ஒவ்வொன்றுலேருந்தும் 2 பிரியும், இப்படி வந்துக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸோ ஹைரார்க்கிக்கல் மாடல். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன் சைல்டு கேன் ஹேவ் ஒன்லி ஒன் பேரண்ட், பட் ஒன் பேரண்ட் ஹேவ் மெனி சைல்டு. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஸோ ஒரு சைல்டுக்கு கண்டிப்பாக ஒரு பேரண்ட்டு தான் இருக்கணும், ஒரு சைல்டுக்கு ஒரு பேரண்ட்டு தான் இருக்கணும். ஆனால் அந்த பேரண்ட்டுக்கு எத்தனை சைல்டு வேணாலும் இருக்கலாம், சரிங்களா. இப்போ ஒரு பேரண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, சரி, ஒரு சைல்டு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு பேரண்ட்டு தான் இருக்கணும். ஆனால் ஒரு பேரண்ட்டுக்கு எத்தனை சைல்டு வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த கான்செப்டில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஸோ அந்த கான்செப்ட் எப்படி வந்துக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம டேட்டா வந்து இந்த மாடலில் சேவ் பண்ண முடியும், சரிங்களா. The model is mainly used in IBM mainframe computers. ஸோ பாருங்கள், ஸ்கூலுன்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம், ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு பேரண்ட்டு, சரிங்களா. ஸ்கூலுங்கிறது பேரண்ட்டு. அப்போ ஸ்கூல்லேருந்து 2 பிரியுது பாருங்கள், கோர்ஸ் ஒன்று, ரிசோர்ஸ் ஒன்று. அப்போ இது 2 சில்ட்ரன், சரிங்களா, இது 2 சைல்டு. மறுபடியும் கோர்ஸ்லேருந்து 2 பிரியுது பாருங்கள், தியரி, லேபு. அப்போது தியரி லேபுக்கு வந்து கோர்ஸ் பேரண்ட்டு, கோர்ஸுக்கு தியரியும் லேபையும் சைல்டு, சரிங்களா. ஸோ இப்போ இதை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இதே மாதிரி எத்தனை ஸ்டேஜ் வேணாலும் என்ன ஆகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், சரிங்களா. இப்போ புரியுதுங்களா. இப்போ பார்த்தோம்னா ஸ்கூலினுடைய சில்ட்ரன் யார் யார், கோர்ஸும் ரிசோர்ஸும். ஸோ 2 சில்ட்ரன். ஆனால் அந்த 2 சில்ட்ரனுக்கும் பேரண்ட் எத்தனை, ஒன்று தான், ஸ்கூலுங்கிற ஒரே ஒரு பேரண்ட்டு தான். அடுத்தது தியரி, லேபு, இது 2க்கும் பேரண்ட்டு கோர்ஸு. அப்போ கோர்ஸினுடைய சைல்டு தியரி, லேபு. ஸோ புரியுதுங்களா, 2 சைல்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் பேரண்ட் ஒன்று தான், ஆனால் சைல்டு மினிமம் 2ஆவது இருக்கும், சரிங்களா. ஸோ இந்த ஷேப்பில் நம்ம டேட்டாவை சேவ் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைரார்க்கிக்கல் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புரியுதுங்களா. ஸோ அடுத்தது ரிலேஷனல் மாடல். The relational database model was first proposed by E.F. Code in 1970. ஸோ இந்த மாடல் டெவலப் பண்ணது யார் அப்படின்னா E.F. Code அப்படிங்கிறவங்க. எப்போ அப்படின்னா 1970. Nowadays it is the most widespread data model used database applications around the world. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா E.F. Code அப்படிங்கிறவங்க 1970 வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ இவங்க தான் வந்து இந்த மாடலை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டு போனாங்க. த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டா ரிலேஷனல் மாடல். The basic structure of data relational model in tables. All the information related in a particular type is stored in rows of the table. Hence, table are known as relations in a relational model. A relation key is attribute which uniquely identifies particular tuple row in relation table. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
ஸோ நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸில் நிறைய டேபிள்ஸ் வச்சுருக்குறோம் சரிங்களா. அப்போது ஒவ்வொரு டேபிள்லேயும் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபீல்டு பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும் சரிங்களா. எல்லா டேபிள்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபீல்டு சேமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா டேபிள்லேயும் சேமாக இருக்கிற ஃபீல்டெல்லாம் எடுத்து சரிங்களா, ஏதாவது ஒரு ஃபீல்டு கம்பல்சரி பார்த்திங்கன்னா எல்லா டேபிள்லேயும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ 10 டேபிள் நம்ம ஒரு டேட்டா பேஸில் யூஸ் பண்ணுறோம். 10 டேபிள்லேயுமே ஏதாவது ஒரு ஃபீல்டு வந்து 10லேயும் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல்டு சேமாக இருக்குது அப்படின்னா அப்போ அந்த 10லேயும் நம்ம என்ன பண்ணலான்னா வேணுங்கிற இன்ஃபர்மேஷனை எடுத்து நம்ம புதுசாக வந்து ஒரு டேபிள் என்ன பண்ணலான்னா க்ரியேட் பண்ணலாம் சரிங்களா. இந்த டேபிள்லேருந்து ஒரு காலம், இந்த டேபிள்லேருந்து ஒரு காலம், இந்த டேபிள்லேருந்து ஒரு காலம், இந்த டேபிள்லேருந்து ஒரு காலம், இப்படி என்ன பண்ணலாம். ஸோ நம்ம 10 டேபிள்லேருந்து ஒவ்வொரு காலம் எடுத்து நம்ம புதுசாக ஒரு டேபிள் என்ன பண்ண முடியும், க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் எப்படி எடுக்க முடியும் நம்மளால், எல்லா டேபிள்லேயுமே ஏதாவது ஒரு காலமாவது சேமாக இருந்தால் தான் நாம் என்ன பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு டேபிள்லேருந்தும் ஒவ்வொரு காலம் தேவை அப்படின்னா எடுத்து நம்ம புது டேபிள் என்ன பண்ண முடியும், க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்டூடெண்ட் ஐடி ஃபஸ்ட்டு டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்களா. ஸ்டூடெண்ட் ஐடி, நேமு, ஏஜ் 3 காலம் இருக்குது இதில் இல்லைங்களா. 3 காலம் இருக்குது. ஸோ அடுத்தது இந்த டேபிளில் ஒரு 3 காலம் இருக்குது. இதுலேயும் பாருங்கள் ஸ்டூடெண்ட் ஐடி, சரி சப்ஜெக்ட் ஐடி, நேமு, டீச்சர் சரிங்களா. ஸோ இப்போ இதில் பாருங்கள் சப்ஜெக்ட் ஐடி, நேமு, டீச்சர், இந்த பக்கம் ஸ்டூடெண்ட் ஐடி, நேமு, ஏஜ். ஸோ இதில் பாருங்கள் இந்த சப்ஜெக்ட் ஐடி பாருங்கள் எல்லாமே சேமாக இருக்கும். ஸ்டூடெண்ட்டினோட ஐடியும் சப்ஜெக்டினோட ஐடியும் 2 ஃபீல்டும் சேமாக இருக்கா, 2 காலமும் சேமாக இருக்கா. ஸ்டூடெண்ட்டினுடைய ஐடி, சப்ஜெக்டினுடைய ஐடி பாருங்கள் 2 சேமாக இருக்கும். ஸோ இப்படி எத்தனை டேபிளில் ஒரே மாதிரி இருக்குதோ நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ இது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்லா டேபிள்லேருந்து நம்ம வேணுங்கிற காலம் எடுத்து புதுசாக டேபிள் க்ரியேட் பண்ணலாம். பாரு இப்போ க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டூடெண்ட் ஐடி எடுத்துக்கிட்டாங்க இந்த டேபிளில் இருந்து, 2வது டேபிள்லேருந்து சப்ஜெக்ட் ஐடி எடுத்துக்கிட்டாங்க, 3வது காலம் நாமளாக க்ரியேட் பண்ணிக்கிட்டோம் சரிங்களா. ஆக மொத்தம் இந்த டேபிள்லேருந்து ஒரு காலம் எடுத்துக்கிட்டோம், இந்த டேபிள்லேருந்து ஒரு காலம் எடுத்துக்கிட்டோம், மார்க்ஸுக்கு அப்படிங்கிற காலம் என்ன பண்ணிக்கிட்டோம் நாமளே உருவாக்கிக்கிட்டோம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு புதுசாக ஒரு டேபிள் கிடச்சாருச்சு சரிங்களா. அப்போது ஏற்கனவே இருக்கிற 2 டேபிளில் இருந்து நமக்கு வேணுங்கிற ஃபீல்டு இல்லைன்னா காலம்னு சொல்லலாம், நமக்கு வேணுங்கிற காலமை எடுத்து நம்ம புதுசாக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறது தான் ரிலேஷனல் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நெட்வொர்க் மாடல் சரிங்களா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நெட்வொர்க் மாடல். நெட்வொர்க் மாடல்னால் பாருங்கள், நெட்வொர்க் டேட்டா பேஸ் மாடல் இஸ் எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் ஆஃப் ஹைரார்கிக்கல் டேட்டா மாடல். ஸோ இந்த நெட்வொர்க் மாடல் எந்த மாடல் வந்து டெவலப் பண்ணாங்கன்னா ஹைரார்கிக்கல் மாடல், ட்ரீ ஸ்ட்ரக்சர் மாடல் பார்த்தோம் இல்லைங்களா. அந்த ஹைரார்கிக்கல் மாடல்லேருந்து டெவலப் பண்ணது தான் இந்த நெட்வொர்க் மாடல். த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹைரார்கிக்கல் அண்ட் நெட்வொர்க் மாடல் இஸ், in hierarchical model a child record has only one parent node. In network model a child may have many parent nodes. It represents the data in many to many relationships. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா மாடலுக்கும் ஹைரார்கிக்கல் மாடலுக்கும் என்ன வித்தியாசம். ஏன்னா ஹைரார்கிக்கல் மாடல்லேருந்து தான் டேட்டா மாடல் என்ன பண்ணியிருக்காங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஹைரார்கிக்கல் மாடலில் எல்லா சைல்டுக்கும் ஒரு பேரண்ட்டு தான் இருந்தாங்க. ஆனால் நெட்வொர்க் மாடலில் ஒரு சைல்டு இருந்தாலும் சரி பேரண்ட்டு நிறையா இருப்பாங்க சரியா. ஒரு சைல்டுக்கு பேரண்ட்டு நிறையா இருப்பாங்க. இப்படி இருந்தால் இது வந்து நம்ம நெட்வொர்க் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் மாடல் இஸ் ஈஸியர் அண்டு ஃபாஸ்டர் டு ஆக்சஸ் த டேட்டா. ஸோ நமக்கு இருக்கிற இருக்கிற மாடல்லையே இதுதான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்கூலுன்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஸோ ஸ்கூலுன்னு எடுத்தாச்சு. ஸ்கூலுக்கு பாருங்கள் என்னென்ன இருக்குது, லைப்ரரி, ஆஃபீஸு, ஸ்டாஃப் ரூம். இப்போ இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒரு பேரண்ட்டு தான் சரி. ஆனால் ஒரு பேரண்ட்டு தான், அதுக்கு 3 சைல்டு இருக்குது, லைப்ரரி, ஆஃபீஸ், ஸ்டாஃப் ரூம். இப்போ ஆஃபீஸ் அப்படிங்கிற லைப்ரரி, ஆஃபீஸு, ஸ்டாஃப் ரூம் இது 3க்கும் சேர்த்து கீழே ஒரே சைல்டு கொடுத்துருக்குறாங்க, ஸ்டூடெண்ட்டு கொடுத்துருக்காங்களா. அப்போது அந்த ஸ்டூடெண்ட்டு அப்படிங்கிற அந்த நோடு அந்த இது பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சைல்டு சரிங்களா. அந்த ஸ்டூடெண்ட்டுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா சைல்டு
அதுக்கு பேர் நோடுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றும் நோடு அப்படின்னு சொல்லணும். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற நோடுக்கு பேரண்ட் எத்தனை பேர்? 3 பேர். சரிங்களா? பாரு, லைப்ரரி, ஆஃபீஸு, ஸ்டாஃப் ரூம். அப்போது